தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஏடிஎம்கேல ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் தான் மற்ற கட்சிக்கு போறாங்கன்னு பார்த்தா, தோத்து போன எம்எல்ஏக்களும் போறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, லீமா ரோஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை வந்து அம்மையார் ஜெயலலிதா அம்மையார்ன்னு சொல்ட்டாங்க. அதனால அங்க இருக்கிற மகளிர் எல்லாருமே பயங்கரமா வந்து கோவப்பட்டுட்டாங்க. இத பத்திலாம் நம்ம நிகழ்ச்சியில விவாதிக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப ஏடிஎம்கேவை சேர்ந்த எம்எல்ஏ லீமா ரோஸ் அவர்கள், அவங்க வந்து ஒரு கட்சி கூட்டத்துல பேசும்போது நார்மலா பேசியிருக்கிறாங்க. பேசும்போது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்கள வந்து ஜெயலலிதா அம்மையார் அப்படின்னு ஒருமையில சொல்ற மாரி சொல்லிட்டாங்க. அங்க இருக்க அந்த மகளிர் அணி மத்த மகளிர் எல்லாம் பயங்கரமா கோவப்பட்டு, "என்ன நீங்க அண்ணா அம்மான்னு ஒரு மதிப்பு குடுக்க மாட்டீங்களா? அந்த மாரி சொல்லுங்க" அப்படின்ற மாரி பேசியிருக்கிறாங்க. அதுக்கு நடுவுல கேபி முனுசாமி அவங்க வந்து, "இல்ல, இல்ல அவங்க இப்ப தானே புதுசா வந்திருக்காங்க. ரத்தத்துல ஊறணும் அதுக்கெல்லாம். கோவப்படாதீங்கன்ற" மாரி அடக்கியிருக்கிறாங்க. ஆக்சுவலா பொதுவா நீங்க ஜெயலலிதாவ நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அதிமுகவுல எல்லாருமே அம்மா, அம்மான்னு சொல்லி தான் அழைப்பாங்க. ம், ஜெயலலிதா கூட பேர் சொல்ல மாட்டாங்க. ம். அம்மா, அம்மா, அம்மா. அவங்க வாயிலேருந்து வர வார்த்தையே அம்மான்னு தான் வரும். மாண்புமிகு அம்மா, இதய மாண்புமிகு அம்மா. தெய்வம். நீங்க சட்டமன்றத்துக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு அம்மான்னு தான் கூப்பிடுவாங்களே ம், காண்டி, மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்னு கூட கூப்பிட மாட்டாங்க. ம், மாண்புமிகு அம்மா அப்படின்னு தான் மாரி கூப்பிடுவாங்க. நீங்க சட்டமன்ற பதிவுகள் கூட இருக்குது. நீங்க போய் ம். பார்த்தா தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதும் சரி, இப்பவும் சரி, அவங்கள வந்து அந்த ஒரு அம்மா ஸ்தானத்துல வச்சு தான் எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்கன்னா பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அம்மையார் அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறது, அது பேர் சொல்றது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சிகள் இப்ப திமுகலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மையார் அப்படின்னுவாங்க. ம். ஸோ இல்ல அது அம்மையார்ன்னு சொன்னாலும் அதுவும் அது ஒரு ஒரு மதிப்பான மரியாதை தான். வார்த்தை தானே. மதிப்பான வார்த்தை தான். ம். பட் இருந்தாலும் நீங்க அதிமுக அவங்கள எடுத்து நீங்க கம்பேர் பண்ணும்போது, அது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நெருடல் அப்படின்ற மாதிரி நம்ம மரியாதை எடுத்துக்கலாம். குறைவா தெரியுது. மரியாதை குறைவாக இல்ல, ஒரு நெருடலான வார்த்தை. நம்ம அம்மா அம்மான்னு சொல்லி தானே பழகிட்டோம். ஜெயலலிதா அம்மையார் அப்படின்றவங்க வெளியில இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க. ம், ஏன்னா ம். நீங்க அந்த அதிமுக பிளட்ல வந்தவங்க, அவங்க வழிபட்டு அவங்களோட இதுல வர்றவங்க அம்மா அம்மான்னு சொல்லி தான் இது பண்ணாங்க. ஸோ அது மாரி தான் லீமா ரோஸ் அவர்கள் இது மாரி சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலா லீமா ரோஸ் அவர்கள் சொன்னதுக்கு இவங்க கோவப்பட்டாங்களா? ஆ. இல்ல வேற எதனா காரணம் இருக்குதான்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ம். இப்ப லீமா ரோஸ் அவர்கள் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இடையில வந்தவங்க தான். ஆமா. மாநில மகளிர் அணி இணைச் செயலாளரா அவங்க என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. இடையில வந்தவங்க தான். ஆ எஸ்பி வேலுமணி டீம் பிரிஞ்சாங்களா? எடப்பாடி பழனிசாமி விட்டு பிரிஞ்சாங்களா? அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆதரவு குடுத்தவங்க தான் இவங்க. ஆமா. இப்ப திடீர்னு தான் இபிஎஸ் உடைய ஆதரவாளரா இவங்க மாறி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த வகையில இது ஒரு கோவம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்கள வந்து எதிர்க்கணும், இவங்கள ம். வந்து விமர்சிக்கணும் அப்படின்றதுக்காக கூட இவங்க வந்து வாய் தவறி சொன்ன ஒரு விஷயத்தினால புடிச்சு மகளிர் அணி அந்த கூட்டத்துல வந்து சலசலப்புகள் ஏற்படுதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இங்க லீமா ரோஸ் அவர்கள் அப்படின்றது வந்து ஜெயலலிதா அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டாங்களே. ஏன்னா இவங்க அதிமுகவுக்கு புதுசு. ம். இன்னும் அந்த பிளட்ல அவங்க வரவே இல்ல. அதிமுக பிளட் அப்படின்னும்போது தான், நீங்க வந்து புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லாடல் உங்களால வர முடியும். இடையில இருந்து வந்தவங்களுக்கு எல்லாருமே நீங்க வெளியில இருந்து விமர்சிக்கும்போது அப்படித்தானே விமர்சிச்சிருப்பீங்க. ஆமா. இப்போ திமுகல ஜெயலலிதா அம்மையார் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. இது ம். வந்து நீங்க வந்து சொல்ல முடியுமா? திடீர்னு ஜெயலலிதா அம்மான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ வெளியில இருந்து விமர்சிச்சவங்க, ஜெயலலிதா விமர்சிச்சவங்க இந்த மாரி ஒரு விமர்சனம் வைக்கும்போது, அவங்களுக்கு அந்த சொல்லாடல் வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து வேறுபட்டு தெரிஞ்சது. பிளஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகம் செஞ்சுட்டு போனவங்க தானே இவங்களும். ம். அந்த 25 எம்எல்ஏக்கள் இவங்களும் ஒரு ஆளு தானே. ஸோ அதனால ஒரு காழ்ப்புணர்ச்சி கூட இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி கூட அவங்கள வந்து விமர்சிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்மள பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா சாதுர்த்தியமா கேபி முனுசாமி அவர்கள் இத கையாண்டுட்டாரு அப்படின்றது தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சரி. இன்னொரு சைடு நம்ம வந்து பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேல ஜெயிச்சவங்க மட்டும் இல்லாம, தோத்து போனாங்கல்ல கடம்பூர் ராஜு. இது மாரி இருக்கிறவங்க கூட வேற கட்சிக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ நெறைய பேர் இப்படியே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது மாரியே போயிட்டா கடைசியில கட்சி அப்படின்ற ஒண்ணு இருக்கவே இருக்காதுன்ற மாரி ஆயிடும். அதனால முன்னாள் அமைச்சர்களுடைய ஃபைல்லாம் தூசி தட்டி எடுத்து டெல்லிக்கு அனுப்பலாமா? அப்படி அனுப்பிட்டா நமக்கு சாதகமா மாறுமா? இல்ல பாதகமா மாறுமா? அப்படின்னு இபிஎஸ் சிந்திச்சுட்டு இருக்காரு. ஏன்னா, அவங்க மேல ஊழல் இருக்கு அப்படின்னு நிரூபிச்சுட்டா, அப்போ உங்க ஆட்சியில ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேள்வி வரும். அப்படி அனுப்பலைன்னா இவங்களுடைய ஆட்டம் அதிகமாயிடும். ஸோ என்ன பண்றது? அப்படின்னு நிலைப்பாடுல வந்து அவர் இருக்கிறாரே சார். ஆக்சுவலா எடப்பாடி பழனிசாமி இங்க வந்து கொஞ்சம் சைலன்ட்டா இருக்கிறாரு ம். அப்படின்னும்போது, அது அவர் பின்னாடி ஏதோ பெரிய ஸ்கெட்ச் போட்டுன்னு இருக்கிறாருப்பா அப்படின்ற மாரி தான் நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நீங்க தாவேக்கா அப்படின்னும்பொழுது அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா ஆக்குபைட் பண்ணிட்டே இருக்கிறாங்க.
கொஞ்சம் கொஞ்சமா ஆட்களை வந்து பிரிச்சு கொண்டு வர்றது, இந்த குதிரை பேரம் அப்படின்றது மாதிரி இல்ல சி விஜயபாஸ்கர் அவர்கள் எந்த அளவுக்கு பேரம் பேசியிருக்கிறாரு, ஓஎஸ் மணியன் அவர்கள் வெளியிட்ட செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனா நீங்க அதுல வந்துருங்க, உங்களுக்கு அமைச்சர் பதவி வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சி விஜயபாஸ்கரே என்கிட்ட சொன்னாரு சொல்லிட்டு ஓஎஸ் மணியன் என்ன பண்ணியிருக்காரு, பகிர் கிளப்பியிருக்கிறாரு. ஸோ அடுத்தடுத்து பல விஷயங்கள் நடக்கிறத நம்ம இங்க பார்க்குறோம். ஸோ அதிமுகவை எப்படியாச்சுன்னா கபலீகரம் பண்ணிடணும், அந்த ஒரு விஷயத்துல தாவேக்கா மும்முரமா இறங்கிச்சு. ஸோ இதை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அமைதியாவே இருக்கிறாரு. ஏன்னா முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே போறாங்க. ஏன் அமைதியா இருக்கிறாரு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, ஏன் இவர் வந்து எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு, ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, இந்த மௌனத்துக்கு பின்னாடி, இந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு பெரிய புயல் அடிக்க போகுது அப்படின்னு தான் நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. என்னன்னா அதிமுகவில் இது ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே கையாண்ட ஒரு விஷயம் தான். என்னன்னா முன்னாள் அமைச்சர்களா இருக்கிறவங்க, எம்எல்ஏ இருக்கிறவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, நான் எடுத்து ஃபைல் என்ன பண்ணுவாங்க, எடுத்து வச்சுப்பாங்க. நாளைக்கு பின்ன ஆமா, ஏன்னா நாளைக்கு பின்ன நீங்க வந்து அவங்களுக்கு ஆதரவா எதிரா நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த டைம்ல இந்த ஃபைல்லாம் இருக்கும், எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க, எவ்வளவு வருமானம் சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க, எங்கெங்க இடம் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில் ஜெயலலிதா அவர்கள் கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதே பாணியில அதே ரூட்ல இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கரா இருக்கட்டும், எம்ஆர் விஜயபாஸ்கரா இருக்கட்டும், கடம்பூர் ராஜா இருக்கட்டும், உடுமலை ராதாகிருஷ்ணா இருக்கட்டும், எம்சி சம்பத்தா இருக்கட்டும், இன்னும் பல பேர், இந்த 4 எம்எல்ஏக்கள் எல்லாருமே ஃபெயிலுகளையும் இவர் எடுத்து வச்சிருக்கிறாரு. யார் யார் எவ்வளவு சொத்து வாங்கியிருக்கீங்க, எங்கெங்க பினாமி வச்சிருக்கீங்க, என்னென்ன இடம் வாங்கி வச்சிருக்கீங்க, எவ்வளவு சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க, எல்லா லிஸ்ட்டும் இவர் வச்சிருக்காரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், இப்போ பாம்பின் கால் பாம்பரியும் அப்படின்வாங்கல்ல, ஏன்னா இவர் வந்து துரோகம் செஞ்சிருக்கிறார் மற்றவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது நாலு பின்ன நமக்கு துரோகம் செய்ய மாட்டாங்கன்னு நிச்சயம் என்ன அப்படின்றதா இவர் என்ன பண்ணாரு, முன்னாடியே இவர் ஆட்சி காலத்தில் அமைச்சர்களா இருந்து ஒரு பட்டியலில் எல்லா ஃபைலும் எடுத்து வச்சிட்டாரு. யாரெல்லாம் எம்எல்ஏ இருந்தாங்க, யாரெல்லாம் அமைச்சராக இருந்தாங்க, 2ஆம் கட்ட தலைவருடைய எல்லாருடைய ஃபைலும் இவர்கிட்ட இருக்கு. ஸோ இந்த ஃபைல் எல்லாம் பாஜகவுக்கு அனுப்பி ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு மூளை தான் எடப்பாடி பழனிசாமி நகர்ந்துட்டு வரார் அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. ஒருவேளை இது அந்த பக்கம் போனா அது பாசிட்டிவா இருக்குமா, நெகட்டிவா மாறுமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா பாஜக இப்போதைக்கு தாவேக்கா மேல கையை வைக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா திமுக எதிர்த்த மாதிரி இங்க தாவேக்கா பாஜக எதிர்க்கவே இல்லை, இணக்கமா போயிடலாம் அப்படின்னு ஒரு ரேஞ்சுக்கு தாவேக்கா வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு அவங்க நம்ம இணக்கமா இருக்கிறாங்க, எதுக்கு வாலண்டியரா போய் நம்மள அடிப்பானே, நமக்கு ஆப்போசிட்டா எழும்போது அப்ப பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட பாஜக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா இங்க பாஜக கிட்ட நீங்க ஃபைலுகளை கொடுத்தாலும் இது பெருசா எடுபடாது அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. ரெண்டாவதா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் பாசிட்டிவா போறது வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிமுக போய் இவ்வளவு ஊழல் செஞ்சிருக்கீங்களா, இவ்வளவு சொத்து குவிப்பு வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நம்மளே வந்து துடுப்பிச்சீட்டு எடுத்து கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால இது வந்து பொறுமையா மூவ் பண்ணலாம் அப்படின்னு தான் பாஜக தரப்புல இருந்து சொல்லப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஆக மொத்த எடப்பாடி பழனிசாமி இப்ப லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப போனவங்களுக்கும் கொஞ்சம் வயிற்றுல புளிய கறிக்கும், போக போறேன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து இருப்பாங்கல்ல, இப்ப சி.வி. சண்முகம் அவர்கள், அதிருப்தி எம்எல்ஏக்கள்லாம் இருக்கிறாங்க, அதிருப்தியாளர்களா இருக்கிறாங்க, இவங்க போறது கூட யோசிப்பாங்க. ஆஹா, எடப்பாடி பழனிசாமி கிட்ட நம்ம எல்லாமே மாட்டிக்கிச்சுப்பா, ஒருவேளை நம்ம போறோம், நம்ம போயிட்டோம்னா நம்ம லிஸ்ட் சேர்த்து உத்தர போறாரு, அது நம்மளுக்கு பேக் ஃபேர் ஆயிடும், அதனால எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க கூட என்ன பண்ணுவாங்க யோசிப்பாங்க. போனவங்களுக்கு கொஞ்சம் புளிய கரைச்சிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி இப்ப இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்ப அடுத்ததாக பாத்தீங்கன்னா அமைச்சர் நிர்மல் குமார் அவங்க வந்து இப்ப ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தாங்க கலந்துக்கிறதுக்காக. ஆனா அந்த இடத்துல பெருசா கூட்டம் இல்ல. இரண்டாவது அந்த இடத்துக்கு வந்து கலந்துக்க வேண்டிய இன்னொரு எம்எல்ஏக்கள் 2 பேர் வந்து அங்க வந்து கலந்துக்கல. இன்னொரு அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்காங்க இல்லையா, விஸ்வநாதன், அவங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முரண்பாடா அமைஞ்சிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம்னு பாத்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கம் அங்க இருக்க நிர்வாகிகளுக்கும் தாவேக்கால புதுசா வந்தாங்க இல்லையா, பதவி கொடுத்தாங்க இல்லையா, இவங்க 2 பேருக்கும் நிறைய முரண் ஏற்பட்டிருக்கு. இதனால அமைச்சர் நிர்மல்குமார் வந்து இல்ல எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் இன்னொரு நாள் வந்து உங்களை மீட் பண்றேன், அவசரமா போகணும் அப்படின்ற மாதிரி நேக்கா அவர் கிளம்பிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு. ஆக்சுவலா மதுரை அரசு ஆய்வக நுட்புணர் தொழில்நுட்பனர் சங்கத்தினுடைய அந்த ஆய்வு கூட்டத்துக்கு தான் அவர் வந்து கிளம்பி போயிருக்கிறார். இவர் முன்னாடியே போயிட்டாரு. எம்எல்ஏக்கள் வரல, கல்லணை, கோபிச்சந்த் 2 பேர் வந்து என்ன பண்ணணும், அங்க வரணும், வரவே கிடையாது. ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு, வந்தாரு, வந்த வேகத்துல திரும்பி போயிருக்கிறாரு. ஏன்னா எம்எல்ஏக்கள் யாருமே வரல, வராம நான் எப்படி இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. ஸோ இந்த நிகழ்வு இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 விதத்துல கோணத்துல நம்ம பார்க்கணும். ஒன்னு, தாவேக்க எம்எல்ஏக்கள் கூட அதிருப்திகள் இருக்குதா, ஒரு முற்று மோதல் போக்கு இருக்குதா அப்படின்ற ஒரு பிரச்சனை இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னொன்னு, இந்த எம்எல்ஏக்கள்லாம் அதிருப்தியில இருக்கிறாங்க,
திமுக பக்கம் தாவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ம். இது போக போறாங்கன்ற ஆனாலும் அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு போலனா கூட விஸ்வநாதன் அமைச்சர் அந்த நிகழ்ச்சிக்கு போனாங்க. அவங்களும் வந்து டிவிகே கூட்டணி தானே. டிவிகே கூட்டணி தான். ஆனா ம். இருந்தாலும் நீங்க யாருக்கு ஃபர்ஸ்ட் நீங்க இது பண்ணணும்? நீங்க டிவிகே எம்எல்ஏஸ். ம். டிவிகே கூட்டணி கிடையாது. ம். காங்கிரஸ் டிவிகே கூட்டணியில இருக்கு. அப்ப நீங்க யாருக்கு முதல் உரிமை கொடுக்கணும்? டிவிகே. டிவிகேக்கு முதல் உரிமை கொடுக்கணும். உங்க கட்சி அமைச்சர் வராருங்க. ம். வா உங்க வீட்டு பெரியவங்க வந்தா நீங்க அவங்களுக்கு மரியாதை கொடுப்பீங்களா? இல்ல வெளியில இருந்து வரவங்களுக்கு நீங்க அவங்களுக்கு போயிட்டு விழாவை சிறப்பிச்சு தருவீங்களா? அப்படின்னு கேள்வியில. சோ நிர்மல்குமார் அவர்கள் அமைச்சர்ன்றது டிவிகே எம்எல்ஏ, டிவிகே அமைச்சர். ஆமா. அப்படி இருக்கும்போது டிவிகே அமைச்சருக்கு நீங்க விழாவை சிறப்பிச்சு கொடுக்கணுமா? இல்ல காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற அமைச்சர் விஸ்வநாதன் அவர்களுக்கு நீங்க நிகழ்ச்சியை சிறப்பிச்சு கொடுக்கணுமான்னு இருக்குல்ல. ஏன் போகல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு அதிருப்திகள் இருக்குது. கல்லணை அவர்களுக்கும் கோபிசன் அவர்களுக்கும் சில பல முரண்பாடுகள் இருக்குது நிர்மல்குமார் கூட அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நீங்க நிர்மல்குமார் அப்படின்னு தெரியும்னா மாவட்டத்துல அவர் சொல்றதை வச்சுதான் இங்க எல்லாமே நடக்குது. ஸோ அப்ப எம்எல்ஏ இருக்கிற எங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்திருக்கலாம். ஸோ அது மாத்திரம் இல்லாம இப்ப குதிரை பேரம் அப்படின்ற விஷயங்கள் போயிருக்கு. இந்த குதிரை பேரத்தினால இவங்களுக்கு அதிருப்தியில இருந்திருக்கலாம். அது மாத்திரம் இல்லாம இப்ப என்னன்னா புதுசா வந்து உங்களுக்கு பதவிகள் எல்லாம் கொடுக்கப்படுது. பழைய ஆட்கள் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க பின்னாடி வைக்கிறாங்க. ஸோ இந்த அதிருப்திகள் கூட இருந்திருக்கலாம். ஒருவேளை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் இவங்க கிட்ட ஒரு மாதிரி நடந்திருக்கலாம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா எதனா ஒரு முற்றுமோதல் இருந்திருக்கலாம், இடையூறு இருந்திருக்கலாம், அதிருப்திகள் இருந்திருக்கலாம். ஆக மொத்த ஒரு அமைச்சர் வராரு அப்படின்னும் போது மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் முதற்கொண்டு எல்லாமே வந்துடணும். ஸோ எல்லாம் நிகழ்ச்சி நிரல்ல உங்களுக்கு டைம் கொடுத்தாச்சு, எல்லா பேரும் போட்டாச்சு. அதுக்கு மீறி ஏன் நீங்க வரல? இப்ப தாவேக்காக்குள்ள சைலண்டா அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா அதிருப்திகள் இருக்குது, முற்றுமோதல் இருக்குது. இதை வெளியில வந்து நம்மளுக்கு கொண்டு வந்தாலும் அதை பத்தி பேச மாட்டோம். இப்ப நீங்க அமைச்சர் கீர்த்தனா ஜெகதீஸ்வரி அவர்களுக்குள்ள எந்த அளவுக்கு வந்து ஒரு முற்றுமோதல் இருந்தது, ரெண்டு பேருக்குள்ள எந்த அளவுக்கு சண்டைகள் இருந்தது. இன்னைக்கு சமாதானம் ஆயிட்டாங்க. அது சமாதானம் ஆயிட்டு போஸ்டர் போட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இன்னும் பத்திட்டு எரியுதுல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுரையில அந்த ஆய்வுக்கு கூட்டம், அரசு நடத்துகிற அந்த ஆய்வு கூட்டத்துல அமைச்சர் கலந்துக்கிறாரு. சம்பந்தப்பட்ட 2 எம்எல்ஏக்கள் வரல. ஏன் வரல? அப்போ இவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ தாவேக்கால ஒற்றுமை இல்ல அப்படின்றது மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது. இவங்களுக்குள்ள ஒரு சில ஈகோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு. இதுல அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் நான் சொல்றது மட்டும் தான் செய்யணும், நான் தான் இங்க அமைச்சர், நான் தான் எல்லாமே அக்கீழ தான் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் செயல்படுறாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை அதனுடைய அதிருப்தியினுடைய வெளிப்பாடா கூட இருக்கலாம். ஏன்னா நீங்க காங்கிரஸ் அமைச்சருடைய ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, உங்க சொந்த அமைச்சர் ஃபங்க்ஷனுக்கு நீங்க வர மாட்டீங்கன்னா அப்போ உங்களுக்குள்ள என்ன கிளாஷ் நடக்குது அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. சோ இதனுடைய அதிருப்தியினுடைய வெளிப்பாடு தான் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளல அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. தாவேக்காக்குள்ள நிறைய ஈகோ கிளாஷ் நிறைய போயிட்டு இருக்கு அப்படின்றத இங்க பார்க்கணும். இப்ப அடுத்ததாக பாத்தீங்கன்னா விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அவங்க வந்து நேத்து ஒரு மாதிரி பேசுறாங்க, இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறாங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அது தொடர்ச்சியாக தான் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்ப தாவேக்கா வந்து பெரும்பான்மை கிடைக்கலனா கூட 108 தொகுதிகள்ல அவங்க வந்து வின் பண்ணது எங்களுக்கு சந்தோஷம் கிடையாது. ஏன்னா நாங்க வந்து இந்த கூட்டணியில இல்ல. இப்ப தோழர் வீரபாண்டியன் அவர்கள் சொல்ற மாதிரி கூட தான் எடுத்துக்கலாம். எங்களுக்கு வந்து பெருசா அதுல சந்தோஷம்லாம் கிடையாது அப்படின்றாரு. ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய பிள்ளைன்னு நாங்களே வந்து அவரை வந்து விமர்சிச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வெறும் பதவிக்காக அமைச்சர்களுடைய இடம் கிடைக்குதுன்னு நாங்க அங்க போயிட்டோன்றதுக்காக எங்களால் சந்தோஷம்னு வெளியில சொல்லிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது எந்த மாதிரி நிலைப்பாடுன்னே புரியல. ஆக்சுவலா தாவேக்கா விசிகா இவங்க 2 பேருக்குள்ளேயே பயங்கரமான ஒரு மோதல் போயிட்டு இருக்கு சைலண்டா திரைக்கு பின்னாடி. என்னன்னா துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் ஒண்ணு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இடைத்தேர்தல எங்களுக்கு சீட்டு கொடுக்கணும், இன்னொன்னு மேயர் பதவி அவரே சொன்னா துணை முதலமைச்சர் பதவி நான் கேட்கவா போறேன் அப்படின்ற மாதிரி அவரே கேக்குறாரு. கேட்கலன்னா கூட விசிகாவில இருந்து அந்த கோரிக்கைகள் வருதை நம்ம இங்க பார்க்க தானே செய்யறோம். ஏன்னா இப்போ இவங்க சொல்றபடி நான் சொல்லல. இப்போ விசிகா இடதுசாரிகள் எல்லாம் இப்போ விசிகா தலைவர் திருமாவளவன் சொன்னார். என்ன சொன்னார்னா, என்ன முதலமைச்சரா வச்சு இங்க திமுக அதிமுக திரைப்படங்கள்லாம் நடந்து எனக்கு செவிக்கு வந்த நியூஸ் அப்படின்ற மாதிரி சொன்னார்ல. ஸோ அப்போ அவருக்கு அந்த விசிகாவில் இருக்கிறவங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து நான் வந்து அமெரிக்கா கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை காட்டினா நீங்க என்னென்ன ஒரு கற்பனையில மிதப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இது பேசிக் நம்ம ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு வருவோம். இப்போ நீங்க அமெரிக்கா போறது கூட விட்டுருங்க. இப்போ தீர்கா அவங்களுக்கு வந்து 15 கோடி வரப்போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சுப்போம். நீங்க என்னென்ன பிளான் போடுவீங்க? எல்லாமே பிளான் போடல. அந்த மாதிரி ஒரு கனவு உலகத்துல கூட இருக்கிறவங்க போட்டிருக்கலாம். ஏன்னா இப்போ
திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சரா இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி, அது ஒரு பெரிய விவாதம். அது நம்ம விட்டுருவோம். சோ அப்படி இருக்கும்பொழுது விசிகாவுக்கு இந்த மாதிரி ஒரு ஆதரவு கிடைக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இமேஜினேஷன்ல கூட இருக்கிற ஆதரவாளர்களை மிதப்பாங்களே. அப்படி தாவேக்காவில் இருக்கும்போது ஏன் விடுதலை சிறுத்தைகள் துணை முதலமைச்சரா வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்றாங்க, நாங்க இல்லாம தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது எந்த கட்சியாலும் சொல்றாங்களா இல்லையா? அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்களா இல்லையா? ஆமா, ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்களா? அப்ப ஏன் நம்ம அந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் விசிகாவில் இருக்கலாம்ல. இப்போ நம்ம தான் இந்த கவர்மெண்ட் நம்ம தீர்மானிக்கிறோம், நம்ம நினைச்சதுனால தான் இந்த தாவே காட்சி இருக்குது, இந்த கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னும் போது ஏன் நம்ம அந்த இடத்துக்கு வரக்கூடாது, ஒரு துணை முதலமைச்சருக்கே வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு ஓட்டம் விசிகாவில் திருமாவளவனுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா கூட இருக்கிறவங்களுக்கு இருக்கும்ல. சோ இதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம இது மாதிரி எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கிளாஷ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா போயிருந்தது ரெண்டு பேருக்கும், தாவேக்காவுக்கும் விசிகாவுக்கும் பயங்கரமா போயிட்டு இருந்தது. இன்னும் சொல்ல போனா ஜூலை 1ஆம் தேதி விஜய் தலைமையில அந்த தோழமை கட்சி கூட்டம் நடந்தது. அது முடிஞ்சிட பேர் ஆதவர்ஜனாவும் திருமாவளவன் அவர்களும் பேசிக்கிட்டாங்க, வாரிய தலைவர் பதவி ஒண்ணுதான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பேசின செய்திகள்லாம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்படி இருக்கும்போது விசிகாவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க தாவேக்கா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா பல வாய்ப்புகள் நம்மளுக்கு மறுக்கப்படுது. ஏன்னா இப்ப இங்க இடைத்தேர்தல் வர்றதுக்கு அதிக சீட்டை எகிரிட்டே வருது. இப்போ திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, என்ன சொல்றாரு, விஜய் நினைச்சிருந்தா அதிமுக உதவியோட ஆட்சி அமைச்சிருக்கலாம், ஆனா அதெல்லாம் வேண்டாம எங்க கிட்ட வந்தாரு, அதனால நாங்க ஆதரவு கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சமூக நீதி அப்படின்ற ஒரு கோட்பாடுல இவங்கள்ட்ட தான் வந்து இடதுசாரிகள்ட்ட தான் வந்து போயிருக்காரு, அதனால நாங்க ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் திரைமறைவில் என்ன பண்றாரு, யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்களோ அந்த எம்எல்ஏக்களுடைய பதவியில ராஜினாமா பண்ணிட்டு நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி தானே சொல்றாரு. சோ அப்ப இது நீங்க டைரக்டா பண்ணாம சுத்தி வளைச்சி பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்க விஷயம் இருக்குது. சோ அப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 12 பேர் 20 பேர் கிட்ட வரதுக்கு தயாரா இருக்கிறாங்க அதிமுக இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வரவங்களுக்கு. அப்ப இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா மெஜாரிட்டில மேஜிக் நம்பரான 118 விஜய் எடுத்துருவாரு. அப்ப இவங்க உதவி தேவைப்படாது. சோ அதனால இப்பவே நம்ம என்ன பண்ணலாம், கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்றாரு. இதனுடைய வெளிப்பாடு தான் திருமாவளவன் அவர்களுடைய விஷயத்துல வெளியே வந்திருக்குது அப்படின்னு சொல்லணும். தாவேக்கா ஜெயிச்சதுல ஆளும் தரப்புல இருக்குதுல எங்களுக்கு மகிழ்ச்சியே கிடையாது அப்படின்றது அவர் என்ன பண்றாரு, பொதுவெளியில வச்சிருக்கிறாரு. இப்போ தாவேக்காவினர் அவங்க பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியானா எதுக்கு நீங்க அமைச்சரவையில் இருக்கீங்க, ராஜினாமா பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு தாவேக்காவினர் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. அட் சேம் டைம் அடுத்துதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேக்கா கூட்டணியில போறதுக்கு நாங்க இடம் பெறுவோம் அப்படின்ற மாதிரி கூட அவர் சொல்றாரு. ஏன்னா திமுக கூட்டணியில இல்லன்னு சொல்லிட்டு அவங்க தலைவர்களே வந்து என்ன பண்ணாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, நாங்க தாவேக்கா கூட்டணிக்கு போறோம். இது வரைக்கும் அது மாதிரி எதுவுமே சொல்லல, நாங்க டிஎம்கே வந்து வெளியில வந்துட்டோம், இனிமே இல்ல தொடரலன்னா அவங்க அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. ஆக்சுவலா வந்து நான் உங்களை அடிக்க போறேன்னு அவங்க சொல்லிட்டே இருக்கேன், அடிக்கவே இல்லை. ஆனா அடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நீங்க போய் என்ன சொல்லுவீங்க, வெளியே தினேஷ் வந்து என்ன அடிச்சிட்டாரு அப்படின்னு தானே சொல்லுவீங்க. அடிக்க போறேன்னு சொல்றாங்க, அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவீங்க. ஆனா நான் அடிக்க மாட்டேன், ஆனா அடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா என்ன வெளியில இருந்து இப்படி தப்பதானே ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட அதுதானே, நான் கூட்டணி விட்டு வெளியேற போறேன் நீங்க சொல்லிட்டு தான் இருக்கீங்க, ஆனா வெளியேற மாட்டேன் அப்படின்னும் போது வேற எப்படி எடுத்துக்க முடியும்? உங்க ஆக்டிவிட்டிஸை காட்டி கொடுத்ததாங்க நீங்க கூட்டணி இருந்து வெளியே போறீங்கன்னு. இப்போ அதிமுக வந்து என்ன பண்ணுச்சு, கூட்டணி விட்டு வெளியே போறேன், நாங்க 27ஆம் தேதி நாங்க பொதுக்குழு கூட்டி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு. ஆனா நடவடிக்கை வெளியே எப்படி இருந்தது, திமுகவை எதிர்க்கிறது, திமுகவுக்கு பதிலடி கொடுக்கிறது, தாவேக்கா எது செஞ்சாலும் ஆதரிக்கிறது, இந்த மாதிரி வேலை செஞ்சாங்க. அப்ப இப்போ அதாவது மஞ்சாப்பையை தூக்கி வச்சுட்டு வந்திருக்காங்க எல்லாருமே கட்சியில இருக்கிறவங்க. அதாவது நீங்க வாய் வழியா சொன்னாதான் இது கூட்டணி உடஞ்சிருச்சுன்னு உங்க ஆக்டிவிட்டிஸை காட்டி கொடுக்குதுல்ல. இப்போ விடுதலை சிறுத்தைகளுடைய ஆக்டிவிட்டிஸை காட்டி கொடுக்குது. ஏன்னா இப்போ விடுதலை சிறுத்தைகளுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்குது, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, இது அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு வந்து தாவேக்கால ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, இது ஜனநாயகத்துக்கு நல்லது இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாரு, இபிஎஸ் அமைதியா இருக்கிறாரு, நான் எதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப நீங்க ஒரு ஜனநாயகத்தின் சக்தியா இருந்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஜனநாயகத்தின் படுகொலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வாக்களித்த மக்களுக்கு எந்த ஒரு விளக்கம் இல்லாம ஓட்டு போட்ட மக்களுக்கு நான் ராஜினாமா செஞ்சுட்டு வந்து அப்பட்டமா தாவேக்கால போய் இணைறாங்க. அப்ப ஜனநாயக சக்தியா இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் இதை குறித்து கருத்து சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அப்போ விஜய் செய்யறதுக்கு எல்லாமே ஆதரிக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அப்போ என்னதான் நீங்க உங்களுடைய நிலைப்பாடு, கூட்டணியில இல்ல அப்படின்ற நிலைப்பாடு தானே. இதை நீங்க வாய் வழியா சொன்னா என்ன, வாய் வழியா சொல்லாம இருந்தா என்ன. சோ ஃபேக்ட் இதுதான். ஆனா என்ன சொல்லுவாங்க, நான் வாயை திறந்து சொல்லவே இல்லை, அவங்களா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க.
ஸோ விடுதலை சிறுத்தைகள் என்ன பண்றாங்க, விஜய் கூட ஒரு முற்றுமுதல் இருக்குது, அதை நாங்க வெளிக்காட்டுறோம் பகிரங்கமா. இப்போ வந்து என்ன பண்றோம், ஒரு சின்னதா அனௌன்ஸ்மெண்ட் தெளிச்சு விடுறோம். அந்த மாதிரி தான் விஜய் ஆட்சிக்கு வந்தது எங்களால வந்து மகிழ்ச்சி கொண்டாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விஜய் கூட்டணிக்கு போறதுக்கும் தயங்க மாட்டோம், போவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இவர் நிலைப்பாடுல கொஞ்சம் விசிகா வந்து தாவேக்கா பக்கம் நகர்றதை தான் நம்ம இங்க பாக்குறோம். ஸோ கூடிய விரைவில் இது அவங்களுக்குள்ள நடந்த அந்த வெளிப்பாடு, ஈகோ வெளிப்பாடு தான், ஒரு முற்றுமுதல் வெளிப்பாடு தான் இப்ப வெளியே வந்திருக்குது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த பை எலெக்ஷன் தான் இதுக்கான எண்ட் அப்படின்னே சொல்லலாம். பை எலெக்ஷன் வந்து இதற்கான வெற்றிகள் தேர்வு முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமா யார் எங்க இருப்பாங்க அப்படின்றத டிசைட் பண்ணிப்பாங்கன்னு நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதே மாதிரி அரசியலில் நடக்கக்கூடிய அடுத்த கட்ட நகர்வுகளை நம்ம நிகழ்ச்சியில அலசி ஆராயலாம். நன்றி, வணக்கம்.